எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா யுவலன் 2003 சரிங்களா. ஏ வரும், ஏபி வரும், சம் நம்பர் வரும். நம்ம பார்க்க போகிறது வந்து இதை தான் பார்க்க போகிறோம். டிப் 16னாக்கா இப்படி தான் இருக்கும். டிப் 16ன்னு எதுனா பின் லெக் டைப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து SOP 16 பேக்கேஜ். SOP 16 பேக்கேஜ். இது வந்து SMD, டோட்டலி SMD பேக்கேஜ். இதுவும் 16 பின்னு தான், இதுவும் 16 பின்னு தான். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிப்பு, இது டிப்பு, இது SOP. இது பின் கான்ஃபிகரேஷன். இந்த சைடு இருக்கிற 7 பின்னு 7 பின் எல்லாமே இன்புட்ஸ். அதாவது 5 வோல்ட் சப்ளை, 5 வோல்ட் சப்ளை. இந்த சைடு இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் பின். இது எல்லாமே ட்ரைவ் பண்ணுற இடம், அவுட்புட்டுன்னு வச்சுக்கலாம். அவுட்புட்டுங்களா. இப்போ இது முடிஞ்சது. பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ இன்டர்னல் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இதோட இன்டர்னல் டயக்ராமு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளஸ் இதோட வோல்டேஜ்லாம் பார்க்கலாம். டுவெல் வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு தரோம் காமனில். அதாவது 9வது பின்னு, 8வது பின் வந்து கிரவுண்ட் பண்ணிடுறோம். MCU ட்ரா பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டர் வழியாக போகுது. சரிங்களா. இந்த சைடு வந்து ஒரு ரிலே டிரைவர், ரிலே இது வச்சு இது பண்ணிக்கலாம். காயில் அதுக்கு மேலே ஒரு சுவிட்ச். ப்ளஸ் 12 வோல்ட் டைரெக்டாக வந்துடும்.
ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுனாக்கா இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது +5 வோல்ட் சப்ளை தரணும். இந்த சைடு +5 வோல்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த சைடு அதாவது இந்த பின்னுங்க அந்த பின் வந்து கிரவுண்ட் அவுட்புட்டு தரும். டிரைவர் ஐசி இந்த இவலன் டிரைவர் ஐசி கிரவுண்ட் அவுட்புட்டு தான் தரும் எப்பயுமே. நீங்கள் ப்ளஸ் சிக்னல் உள்ளே ஆன் பண்ணுறது கொடுத்தீங்கன்னாக்கா இன்புட்டில் அவுட்புட் வந்து கிரவுண்டு தான் தரும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து எம்சியூலேருந்து இந்த ரிலே ஆன் பண்ணுறது, அதாவது இந்த ரிலே ஆன் பண்ணுறது 14வது பின்னுனாக்கா அதுக்கு ஆப்போசிட் பின்னு 3. இந்த ஆப்போசிட் பின்னு தான் அதோட வந்து இன்புட் சப்ளை. எம்சியூலேருந்து 5 வோல்ட் சிக்னல் வந்து இங்கே போகுது. 3வது பின்னு ட்ரிகர் ஆன உடனே என்ன பண்ணுனாக்கா இந்த டிரைவர் இருக்குது பாருங்கள், இந்த டிரைவர் என்ன பண்ணுனாக்கா இந்த நேண்ட் ஐசி அந்த டையோடெலாம் கம்பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுனாக்கா கிரவுண்டை அப்படியே அவுட்புட் வந்துடும். இதோட வேலையே கிரவுண்ட் அவுட்புட் தரது தான். சரிங்களா? இந்த கிரவுண்ட் அவுட்புட் கொடுத்தோடனே இந்த சைடு மைனஸுக்கு வந்து மைனஸ் கிடச்சி போகுது, ப்ளஸ் ஆல்ரெடி வந்து ப்ளஸ்ஸும் கிடச்சி போகுது. இது கிடச்சோடனே என்ன ஆகுனாக்கா இங்கே இருக்க ரிலே சுவிட்சு இங்கே கண்டக்ட் ஆகும். இங்கே கண்டக்ட் ஆன உடனே லைன் நியூட்ரல் வந்துடுச்சு, பல்பு வந்து க்ளோ ஆகும். இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்டே. ரிலே ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த காம்போனன்ட் ட்ரைவ் பண்ணதாக இருந்தாலும் பாசிட்டிவ் வந்து கொடுத்துருவாங்க. பாசிட்டிவ் ஆல்ரெடி இன்பில்டாகவே வந்துடும், நெகட்டிவ் மட்டும்தான் இது வழியாக ஸ்விட்ச் பண்ணுவாங்க. இதுதான் இதோட ஈவலனோட பேசிக் கான்செப்ட்.